ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம லெவல் டெவில் தான் விளையாட போகிறோம். இது வந்து லெவல் டெவில் பார்ட் 2. பார்ட் 1ஓட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எல்லோரும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோவை கடைசி வரையும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ என்ன லெவல் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம ஒரு பட்டனை கொடுத்தா பெருசாகவும் ஒரு பட்டனை கொடுத்தா சின்னதாகும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி அப்படியே கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கரெக்டாக இந்த தடவை போயாச்சு. போன தடவை அடி வாங்கின மாதிரி அடி வாங்காமல் எனக்கு வேறு வாய் உளருது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வந்து இதை ஐயோ அப்புறம் எப்படா போகிறது? ஓடி இருந்தவனா இப்போ இவ்வளோ பெருசாக ஓடுறான். அப்புறம் எப்படா போகிறது? இல்லை எனக்கு புரியல. திருப்பி ஒரு பட்டன் வந்துச்சு, பார்த்தியா இல்லையா? இப்போ நோட் பண்ணு. இன்னும் பாடுறா, நீ சொல்லனா நான் அங்கே வந்திருப்பேனா? ஃப்ரெண்ட்ஸ், இது லைவ் வாய்ஸ் ஓவர். வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், லைவாக ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். என்ன ஒலி ஏட்டா? ஒலி குச்சா, நீ நேர்லேயே ஒலி குச்சா மாதிரி தான் இருப்ப. அது உனக்கு தேவையில்ல. இது நான் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ குண்டாயிட்டோம். குண்டு பைப்பில் இப்போ நார்மல் ஆக்கி விட்டாங்க. அப்போ இங்கே கூட ஒரு பட்டன் வச்சுருக்காங்க. நம்மளை ட்விஸ்ட் பண்ணி விட்றாங்கடா. இதை நம்ப முடியாது. என்னடா இவ்வளோ ஈஸியாக கொடுத்துருக்காங்க. ஒருவேளை இங்கேயும் முள் வந்துருமோ டக்குன்னு. நல்ல வேலை, எந்த ட்விஸ்ட்டும் கொடுக்கல. இது முடிச்சா ஒரு லெவல் முடிச்சிடலாம். நேராக போனால் அடி வாங்கிடுவோம். குட்டியே இல்லை, புரியல. இப்போ இதை தான் அழுத்தணுமா? முள்ளு கொடுத்துடா, போச்சுடா. அப்பா இவ்வளோ சிம்பிளாக வராங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் அந்த மாதிரி நோபலாம் ஜெயிச்சு போயிடுது. சரி விட, நீ அப்படியே பெரிய ப்ரோ பிளேயரு. ப்ரோ பிளேயர் ஆகியிருந்தா ப்ரோ பிளேயர் ஆஃப் தி ஆங்கர், ப்ரோ பிளேயர் ஆஃப் தி இடியட் ஆஃப் தி ஸ்டூபிட். நீ ஒன்றும் சொல்ல வேணாம். நீ எல்லாத்தையும் சொல்ல வேணாம். இருறாளே இப்போ வந்து பரவாயில்ல, இட்டு வந்துட்டோம். அதை வச்சு டெஸ்ட் வைக்காம போய் சொல்லுவான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நான் வந்து இப்போ லைவ் வாய்ஸ் ஓவர்லாம் கொடுக்கல, சும்மா அவன் அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கான். இது ஆல்ரெடி நான் விளையாண்டு இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் அப்படி தானே சொன்னேன். அது வேற வீடியோக்கு. எந்த வீடியோ? அந்த வீடியோக்கெல்லாம் சொல்ல, நீ இந்த வீடியோக்கு தான் சொல்ல. லெவல் டெவிலுக்கு தான் சொன்ன. அப்படி விளையாடுறதுனா சரி விடு. அது நான் வந்து கிராணி விளையாடுறதுக்கு பயமாக இருக்குன்னு லைவ் வாய்ஸ் ஓவர் கொடுக்கலான்னு சொன்னேன். நீ இதுன்னு நினச்சி தப்பாக எடுத்துக்கிட்ட. விடு, மிஸ் ஆகிடுச்சுரா. இந்த வாட்டி நான் விளையாடுறேன் போடுறா. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல சரியான ட்விஸ்ட் வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் கடைசியில் வரும்னு நினச்சி நான் போனேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தா டோர் அங்கிட்டு மாற்றி விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபஸ்ட்டு விளையாடவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையை சொல்கிறேன். நானும் நீ விளையாட போது கூட தானே இருந்தேன். ஆமாம். சரிப்பா, அதுக்கு என்னன்றப்ப நீ விளையாண்டான்னு பெருமையெல்லாம் பீத்தக்கூடாது. நான் ஒன்றும் பெருமையெல்லாம் பேசலை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள். ஆச்சு அது சொல்லாத. சரி ரைட்டு விடு. உங்களால் எத்தனை பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் லைக் டார்கெட் வைக்கலான்னு இருக்கோம். 100 லைக் வந்துச்சுன்னா நாங்கள் கிராணி எக்ஸ்ட்ரீம் உள்ள விளையாடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒரு ஏம் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் நான் 100 சப்ஸ்கிரைபர் அடிச்சிட்டா எக்ஸ்ட்ரீம் ஒன்ல கிராணி ஒன்ல சீவர் எஸ்கேப் பண்ணலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது உங்கள் கையில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ஒன்ல சீவர் எஸ்கேப் பண்ணி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஆல்ரெடி சீவர் எஸ்கேப் பண்ணலான்னு உள்ளே போனேன். பட் இருந்தாலும் கிராணி 3 தடவை அடிச்சிருச்சு. கீழே உள்ள ஸ்பைடர் 2 தடவை சாப்பிட்டுருச்சு. அது மூஞ்சி எப்படி தெரியுமா இருக்கும்? தெரியல, பவுடர் அடிச்சு விட்ட மாதிரியே இருக்கும். அப்படியா? பாத்ரூம்லாம் காரி திப்பி வச்சிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் நான் ஃப்ரெண்ட்ஸ் விளையாண்டேன். நான் கட் பண்ணுறப்ப இங்கே ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டேன்டா அப்போ நடுவில் ஃப்ரெண்ட்ஸ். அது எனக்கே என்னன்னு புரியல. உங்களுக்கு புரியலன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க. கட் பண்ணுறப்ப வேறு எதையோ மாற்றி கட் பண்ணி விட்டு இதாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சாரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்னமோ நடந்துச்சுடா, டேரெக்டாக வேறு ஏதோ லெவலுக்கு போய்ட்டுறா. அது என்னன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தான் அப்படி தெரிஞ்சிச்சா இல்லை உண்மையிலே எதுவும் மிஸ்டேக் ஆகிடுச்சான்னு நீங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லணும். இப்போ வந்து நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிட்டு இருக்கனால திருப்பி ஸ்டக் பண்ணி என்னால் பார்க்க முடியாது. இப்போ வந்து டக்குன்னு இந்த வீல் இங்கே வரும் பாருங்க. பட் இருந்தாலும் நான் ஜஸ்ட்டு மிஸ்டில் தப்பிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நிறையா நாங்கள் விளையாண்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அது இந்த இதெல்லாம் இல்லை, இதெல்லாம் ஒரே டைமில் முடிச்சிட்டேன். நான் எங்கே திரும்ப ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டேன். இந்த இடத்துல தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து நான் இங்கிட்டு தான் பாதை நினச்சி இப்படி போய்ட்டு இப்படி வருவோன்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அது வேறு ஒரு லெவல் இருக்கும். நான் முன்னாடி விளையாண்டப்போ அது நான் விளையாண்டுருக்கேன். அப்படியே இதுக்குள்ளே போனோன்னா இதுக்குள்ளே வருவோம். அந்த மாதிரி நினச்சி பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தான் இது வந்து டெலிபோர்ட்டிங்க ஞாபகம் வச்சுக்கிட்டு. டெலிபோர்ட் இல்லைடா, வேறு ஒன்று இருக்கும்.
இப்படி போயிட்டு இப்படி வரலாம். அது நான் உனக்கு பார்ட் 3ல காமிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த வீலு மேலே ஏறி போகணுமா. நான் கூட முள் மேலே பட்டால் செத்துருவோன்னு நினச்சி கீழே குதிச்சு விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் டைமு. அதுக்கப்புறம் அதெல்லாம் கட் பண்ணிட்டேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இன்னும் கூடிய சீக்கிரத்தில் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். சேனலில் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் வெறும் 8 நிமிஷத்துக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் 8 நிமிஷம்லாம் இல்லை, 6 நிமிஷத்துக்கு தான் வீடியோவே இருக்குது. நான் வந்து சரி பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள். உங்களால் எத்தனை பேர் டைலாக் சொல்லுவோம். என்னது? இத்துடன் உங்களை இது ஒன்றும் சொல்ல வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ முடிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள். டாட்டா பாய் பாய். உங்களால் எத்தனை பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 100 சப்ஸ்கிரைபர் நம்ம எப்படியாவது ரீச் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் எக்ஸ்ட்ரீம் உள்ள சீவர் எஸ்கேப் பண்ணலாம். இப்போ வந்து நான் இன்னும் இந்த லெவலை முடிக்கலையாடா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் எங்களுக்கு 29 நிமிஷம் யாரோ அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் யாரும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு வழியாக லெவல் முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.